அனைவருக்கும் வணக்கம். பீஸ்டெப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். பார்ட் 1-2ல 34 இன்ச் பாடி சைஸ் உள்ளவங்களுக்கு பேக்கு கை எப்படி கட் பண்ணலாங்கிற வீடியோவை பார்த்தோம். அது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அதோட தொடர்ச்சியாக ஃப்ரண்ட் கிராஸ் பட்டி எப்படி கட் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்ட் 1-2 வீடியோ பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்க லிங்கை டச் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃப்ரண்ட் கட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். சில டிப்ஸும் அதில் இருக்குது, அதுவும் நான் சொல்கிறேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பேக் பார்ட்டில் ஒரு 3 மார்க் ஒன் பண்ணிக்கலாம். அப்பதான் ஃப்ரண்ட் கட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் கழுத்து உயரம். இப்ப நம்ம அளவுப்படி ஃப்ரண்ட் கழுத்து பாத்தீங்கன்னா 6 இன்ச்சு. அதுக்கு என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல இருந்து கரெக்டா வச்சு ஷோல்டர்ல இருந்து வச்சு ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. தையலுக்கு 1/2 இன்ச்சு போதும், இன்னும் 1/4 இன்ச்சு எதுக்குங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். அப்ப 6 + ஒரு 3/4 6.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டு அதுக்கு நேரம் ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு ஒன்று போட்டுக்கோங்க. அடுத்து 2வது மார்க் என்னன்னா, இப்ப கிராஸ் பட்டி வைக்கிறோம் பாத்தீங்களா, அந்த கிராஸ் பட்டி எவ்வளவு உயரம் வைக்கலாங்கிறத பாத்துக்கலாம். இப்ப இந்த பிளவுஸோட உயரம் வந்து 14 இன்ச்சு. 14 இன்ச்சுக்கு வந்து ஒரு 3 இன்ச்சு கிராஸ் பட்டி இருந்தா போதும். அதை எப்படி மார்க் பண்ணலாம்னா, இந்த கோடு மடி சேர்க்கிற கோடு பாத்தீங்களா, இதுல இருந்து மேல ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த கடைசிலையும் இந்த மார்க்ல இருந்து மேல ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது கிராஸ் பட்டிக்கு அளவு. இது 2வது. 3வது வந்து டாட் பிடிப்போம் பாத்தீங்களா ஃப்ரண்ட்டுக்கு, அது கீழே இருந்து பிடிக்கிறோம்ல அந்த பெரிய டாட் ஒன்று, அதுக்கு வந்து இதுல மார்க் போட்டுக்கலாம். அது எப்படி போடலாம்னா, இப்ப மேல இருந்து டேப் அப்படி வச்சு ஷோல்டர்ல இருந்து வச்சுக்கோங்க. வச்சு இப்ப நம்ம பாடி எவ்வளவு 9 இன்ச்சுங்களா, அதோட ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்தீங்கன்னா 10 இன்ச்சு. அந்த 10 இன்ச்சுக்கு நேரா ஒரு கோடு ஒன்று போட்டுக்கோங்க. போட்டு அதுல இருந்து கீழே வந்து அந்த டாட்டோட அளவுக்கு ஒரு 3 இன்ச்சு ஒரு கோடு ஒன்று போட்டுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல இந்த கீழே உள்ள கோட்டுக்கு ஒரு பாதி தூரத்துக்கு ஒரு கோடு இப்படி போட்டுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல தான் இங்க இருந்து இவ்வளவு தூரம் தான் அந்த டாட் வரப்போகுது. அதுக்கு என்ன பண்ணுங்க, இங்க இருந்து ஒரு 3 இன்ச்சு ஒரு சென்டர் ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை அப்படியே டேப்பை மேல கொண்டு வந்து இங்க 3.5 பண்ண மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து ஒரு 3.25க்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கோங்க. அந்த டாட்டுக்கு இதான் சென்டரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.25 இன்ச்சு இந்த பக்கம் 1.25 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த டாட் எப்படி வரும்னா, இப்படி வந்துடும் ஃப்ரண்ட்டுக்குள்ள டாட்டு. இந்த 3 மார்க் மட்டும் நீங்க போட்டு இதை தூக்கி போட்டு அப்படியே ஃப்ரண்ட் கட் பண்ணா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப ஃப்ரண்ட்டுக்கான ஒரு 3 மார்க் வந்து இதுல நம்ம போட்டு வச்சிருக்கோம். இது தனியா இருக்கட்டும். இப்ப இந்த துணியில ஏற்கனவே நம்ம கட் பண்ண துணியில மிச்சம் இருக்க துணியில இப்ப பேக் இந்த பக்கம் எடுத்திருக்கோம், கை இந்த கார்னர்ல எடுத்திருக்கோமா. இது ஃப்ரண்ட் எப்படி போடணும் அப்படின்னா, இந்த பாருங்க, இந்த கரைப்பக்கம் இருக்குல்ல, அந்த கரைப்பக்கம் உங்க பக்கம் இருக்க மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. போட்டு இதை உங்க பக்கம் இப்படி நேரா இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து கிராஸ் கட்டிங் பிளவுஸ். அதனால இந்த பேக் பார்ட்டை இப்படி கிராஸ்ல கரெக்டா போடுங்க. இந்த கழுத்து வெட்டுக்கு இந்த பக்கம் துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரியே போட்டுக்கோங்க. இந்த ஓரத்துல இருந்து தள்ளி எல்லாம் போட்டுறாதீங்க. இப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இப்படி கிராஸ்ல கரெக்டான கிராஸ்ல அப்படி போட்டுக்கோங்க. அடுத்து என்ன பண்றீங்கன்னா, இப்ப இந்த கிராஸ் பட்டிக்கு இங்க ஒரு 3 இன்ச்சு இங்க ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, அதுக்கு நேரா ஒரு சின்னதா ஒரு கோடு போட்டுங்க. அதே மாதிரி இந்த ஓரத்துக்கு ஒரு கோடு ஒன்று போட்டுக்கோங்க. இப்ப இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பேக் எண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேக் சைடுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன பண்ணுங்க, நம்மளுடைய ஃப்ரண்ட் கழுத்து இங்க தானே வரப்போகுது. அதனால அங்க இருந்து இந்த 1/2 இன்ச்சு கோட்டுக்கு இப்படி கிராஸா ஒரு கோடு ஒன்று போட்டுங்க. அதே மாதிரி இங்கிட்ட பேக்கோட ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வச்சிருக்கோம்ல ஒரு மார்க்கு, அந்த மார்க்ல இருந்து
இந்த 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டிருக்கோம்ல, அதுக்கு நேரா ஒரு கோடு ஒன்று போட்டுங்க. போட்டிங்களா? இப்போ இதுதான் வந்து டாட்டுக்குன்றான மார்க்கு, இந்த 3 மார்க்கு. அதில் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஸ்கேலை இது சென்ட்ரு, இதுக்கு 2க்கு சேர்த்தாப்புல இந்த ஸ்கேல் அப்படி வச்சு இந்த வீல் மார்க்கரில் ஒரு மார்க் ஒன்று போடுங்க. அதே மாதிரி மேலே அதுக்கும் இந்த ஒன்றையும் கழிஞ்சு வச்சோம்ல, அதுக்கும் ஒரு மார்க் ஒன்று அப்படி போட்டுக்குங்க. அதே மாதிரி இந்த பக்கத்துக்கும் அதே மாதிரி ஒரு மார்க் ஒன்று போட்டுக்குங்க. இப்போ ஒரு 3 மார்க் வருதுங்களா? இந்த 3 மார்க்கும் ஒரு இடத்துல போய் சேர்றது பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல போய் சேரும். இப்போ என்ன பண்ணுங்க, நம்ம டாட்டோட உயரம் எவ்வளோ வச்சோம்? 3 இன்ச்சு வச்சோங்களா? இப்போ இதை அப்படியே மேலே அப்படி தூக்குனீங்கன்னா அந்த அச்சு அப்படியே தெரியும், 3 அச்சுன்னு தெரியுதுங்களா? அதில் இதுதான் 3 சேர்ற இடம். இப்போ அங்கேருந்து ஒரு 3 இன்ச்சு நம்ம உயரம் வச்சோமா, அந்த 3 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் உள்ள கோட்லையும் ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே இந்த சைடில் உள்ள கோட்லையும் ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் 3 இன்ச்சு இருக்கிறத இந்த கோட்டோட அப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் பாருங்களேன், இந்த பக்கம் ஒரு மார்க் இருக்குல்ல, அங்கேருந்து ஒரு நம்ம தையல் கோப்போம்ல அந்த அளவுக்கு ஸ்கேலில் ஒரு மார்க் இப்படி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அதை வந்து இப்படி கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி இந்த கடைசி மார்க்கை வந்து அதோட போய் ஜாயின் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்படியே இப்படி வெட்டி இந்த துணியோட ஸ்ட்ரெயிட்டாக வெட்டி இந்த ஷோல்டர் பக்கம் இந்த மாதிரி வெட்டி இந்த ஆம்கோல் ஃபுல்லாக வெட்டி இதில் இருக்க மாதிரி அப்படியே வெட்டி எடுத்துக்கலாம். அப்படியே வெட்டுறேன் பாருங்க. இந்த பாருங்க இப்படி இருக்கா? இதோட நிப்பாட்டி இந்த கிராஸா கொண்டு போயிட்டு அந்த பேக் என்ன அளவோ அந்த அளவோட கரெக்டா அப்படி வெட்டிருங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த வளைவோட இப்படி வெட்டி கொண்டு போயிட்டு ஒரு மேல ஒரு 2 நூல் அப்படி மேல அப்படி இந்த பாருங்க, இதோட ஒரு 2 நூல் மேல சேர்ந்தாப்புல அப்படி வெட்டிருங்க. வெட்டி இதை தூக்கிடுங்க. இப்போ இதை அப்படி கீழே இறக்கி போட்டு இந்த கோட்டில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வெட்டிடுங்க. இந்த கோடு பாருங்க பேக்கோட 1/2 இன்ச்சு தள்ளி தான் இருக்கும். அது வந்து இந்த டாட் பிடிக்கும்போது சேர்ந்து போயிடும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ பாக்கி இருக்கதான் இந்த பாருங்க, இப்படி திருப்பி இந்த ஷோல்டர் என்ன அளவு இருக்கோ அந்த ஷோல்டரோட கரெக்டாக வெட்டிடுங்க. அதே மாதிரி இந்த ஆம்கோல் இருக்கு பாருங்க, ஆம்கோலும் இதில் எப்படி இருக்கோ அப்படி விட்டுன்னு போதும். இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்க்குறது புதுசாக தெரியலாம், ஆனால் வந்து நீங்கள் பழகிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ரெண்டாவது வந்து ப்ளவுஸ் ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும். இப்போ சுற்றி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அந்த கழுத்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த கழுத்து வர்றதுக்கு ஒரு மார்க் ஒன்று போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த டாட் பிடிக்கும்ல அதுக்கு ஒரு மார்க் ஒன்று போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம், அதுக்குள்ள அங்கனுக்குள்ள ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரண்ட் கழுத்து இங்கே தானே உங்களுக்கு வருது, அதனால லைட்டாக அப்படி தூக்கிட்டு இந்த ஃப்ரண்ட் கழுத்துக்கு ஒரு மார்க் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டு இது கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போ ஃப்ரண்ட் கழுத்து இங்கே போயிட்டு இப்படி நேராக தானே போகுது, இப்படி வந்துட்டு இப்படி தானே போகுது. அப்போ நம்ம வந்து மார்க்குக்காக இந்த இடத்துல தானே நம்ம ஊசியில் ஒரு மார்க் போட்டுக்கலாம். அந்த ஊசியில் இந்த இடத்துல போடுறது பதில் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி போடுங்க. அது ஏன்னு நான் சொல்கிறேன். 1/4 இன்ச்சு ஊசியில் ஒரு குத்து ஒன்று போட்டுங்க. போட்டு இந்த பேக்கை எடுத்துடலாம். அவ்வளோதான் பேக்கு வேலை. எடுத்துட்டு இப்போ இந்த ஃப்ரண்ட் கழுத்து பாருங்க, இந்த குத்து தெரியுதா, அதுக்கு நேராக ஒரு கோடு ஒன்று போட்டுங்க. அதை வந்து இந்த மேலே ஷோல்டர் இந்த கழுத்து ஜாயிண்டோட அப்படி ஒரு கோடு ஒன்று போட்டுருங்க. இப்போ இந்த பாருங்க, இந்த 3 டாட் இருக்கா, அந்த டாட்டுக்கு இந்த ஓரம் உள்ளதுக்கும் அந்த கடைசிக்கும் அந்த மார்க் நல்லாவே தெரியும். அந்த மார்க்கில் வந்து இங்கே ஒரு விட்டு அங்கே ஒரு விட்டு ஒன்று போட்டுருங்க. அடுத்து என்ன பண்ணுங்க, இப்போ இந்த பாருங்க, இப்போ எக்ஸ்ட்ரா அங்கிட்ட 1/2 இன்ச்சு தானே விட்டுருக்கோம், அது வந்து இந்த டாட் பிடிக்கும் போது அந்த 1/2 இன்ச்சு சரியாக போயிடும். அதுக்கு என்ன பண்ணுங்க, இந்த ஸ்கேலில்
ஒரு ஸ்கேல் அளவு தானே பேக் விட்டோம், அதனால ஒரு ஸ்கேல் அளவு இப்படி வச்சு அந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுங்க. மார்க் போட்டு அந்த இடத்துல வெட்டுங்க, ஒரு வெட்டு போட்டுங்க. அப்போ பாடி தையல் வந்து இங்கே தான் வரும் உங்களுக்கு, அதனால் போட்டுங்க. இன்னொன்று வந்து இந்த குடையும் பார்த்தீங்களா ஃப்ரெண்டை, அந்த குடையிறது பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இங்கேருந்து வந்து இந்த இடத்துல மட்டும் குடைவாங்க, இப்படி குடைஞ்சி எடுப்பாங்க. நம்ம மெத்தடில் அப்படி குடைய வேணாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேலேருந்தே குடைஞ்சிட்டு போங்க. மேலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு ஒரு நூல், 1/4 இன்ச்சுக்கு ஒரு நூல் கம்மியாக அப்படியே நேராக அப்படியே பாருங்க, இப்படியே வெட்டி கொண்டு போயிட்டு அந்த வெட்டோடு அப்படி ஜாயின் பண்ணிடணும். அது தெரிகிற மாதிரி வரைகிறோம் பாருங்க. பாருங்க, இது ஃபர்ஸ்ட் என்னமோ புதுசாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் நீங்கள் ஒரு 2 கட்டையும் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது கரெக்டாக போட ஆரம்பிச்சிடுங்க. இதுபடி கட் பண்ணி பாருங்க, ஃபிட்டிங் அருமையாக வரும். இந்த அளவுக்கு, அதாவது ஒரு 1/4 இன்ச்சு ஒரு நூல் கம்மியாக அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துருங்க. ஃபுல்லாக எடுத்து இதில் கொண்டே ஜாயின் பண்ணிடுங்க. வெட்டுறேன் பாருங்க. இந்த ஆம்கோல் பாருங்க, பெண்டு அழகாக வந்து உட்காந்துரும். இது முடிச்சுங்களா? அடுத்து என்ன பண்ணுங்க, இப்போ இந்த டாட்டோட சென்டர் இங்கே பாருங்க, இந்த இடம் இருக்குது. இந்த ஸ்கேலை இந்த ஆம்கோலுக்கு நேராக அப்படி வைங்க, சரிங்களா? இந்த ஆம்கோலுக்கு நேராக வச்சு இவ்வளவுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த சென்டருக்கு பார்த்தீங்களா, இந்த சென்டர்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே சும்மா ஒரு மார்க் பண்ணிட்டு அதுக்கு நேராக இவ்வளவு தூரத்துக்கு ஒரு கோடு ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ இந்த சென்டர்லேருந்து ஒரு 1.25 இன்ச்சு இங்கே ஒரு மார்க்கு, அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு ஒரு 1.25 இன்ச்சு ஒரு மார்க்கு போட்டுங்க. போட்டு இந்த ஊசியெல்லாம் குத்திக்குங்க. இதான் 3 டாட்டுக்குள்ள மார்க்கு. குத்தியாச்சுங்களா? அடுத்து இந்த இடத்துல இந்த டாட்டுக்குள்ள வெட்டு போட்டுங்க. அதே மாதிரி இந்த வெட்டும் போட்டுருங்க. இப்போ ஃப்ரண்ட் கழுத்து வந்து ரவுண்ட் எடுக்கிறோம்னு வச்சுங்களேன். இப்போ ஃப்ரண்ட் கழுத்து இப்படி சீடியை வச்சு எடுத்துக்கலாம். இந்த பாருங்க, சீடியை வச்சு இப்படி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த சீடியை வச்சு எடுக்கிறத விட இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் கழுத்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, போடும்போது இங்கே ரவுண்டாக இருக்க மாதிரி இருக்கும். ப்ளவுஸ் அவங்க போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி நேராக வந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து நல்லா பெண்டு கேட்பாங்க. மேக்ஸிமம் எல்லாருக்குமே இந்த இடத்த இன்னும் கொஞ்சம் ஆழமாக இப்படி ரவுண்டாக எடுத்தீங்கன்னா அவங்க ப்ளவுஸ் போடும்போது அழகாக உட்காரும் ஃப்ரெண்டு. அதுக்கு வந்து இந்த ஸ்கேல் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த ஸ்கேலு இப்படி வச்சுக்கோங்க. அந்த ஸ்கேலை வச்சு அந்த பாயிண்டை ஒட்டினாப்புல அப்படி ரவுண்டாக ஒரு மார்க் போட்டுங்க. இது போடுறது இப்படி போடுறோமா, வெட்டும் போது பார்த்தீங்கன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நீங்களே வெட்டிடுவீங்க. அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பக்கம் வந்து ஒரு 1/4 இன்ச்சு ஒரு நூலை வந்து எக்ஸ்ட்ரா வெட்டிட்டோமா, அந்த அளவு எவ்வளவோ அந்த அளவு இந்த பக்கம் சேர்த்துக்கணும். தெரியுதுங்களா? இப்போ இங்கே வந்து குறைச்சிட்டோம் அந்த குடையிறதுக்காக. அங்கிட்டு 1/4 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக அந்த பக்கம் அப்படியே வெட்டி சுற்றி எடுத்துட்டாங்களா, அப்போ இந்த ஷோல்டர் வந்து அளவு கம்மியாக இருக்குமா, அதுக்கு என்ன பண்ணுங்க, இந்த கழுத்துக்கு இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு ஒரு நூல் வந்து ஒரு கம்மியாக இருக்க நூல் இங்கே உழை வெட்டணுமா அந்த அளவுக்கு வந்து இங்கிட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்து இந்த கோடை வந்து கொஞ்சம் அந்த கோட்டில் அப்படி குறுங்கினாப்புல அப்படி போட்டுருங்க. இப்போ போட்டிங்கன்னா இப்போ அந்த ரவுண்டு இந்த ரவுண்டில் அப்படி வெட்டி எடுத்தீங்கன்னா ஃப்ரண்ட் கழுத்து ரவுண்டு அழகாக வந்து உட்காந்துருக்கும். பாருங்க, வெட்டுறேன் பாருங்க. அவ்வளோதான். இந்த கழுத்து பாருங்க தச்சு முடிச்சோன்னா அருமையாக இருக்கும் இந்த மாதிரி வெட்டினீங்கன்னா. அப்புறம் இன்னொரு விஷயம், 2 விஷயம் இதில் பண்ண வேண்டியிருக்கு. என்ன அவ்வளோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு 2 விஷயம் என்ன அப்படின்னா, சில பேர்த்துக்கு ரைட் சைடில் வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடில் எங்கிட்டு பார்த்தாலும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கழுத்து இப்படி கலண்டு வருதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வரும்ல. அந்த மாதிரி கலண்டு வராமல் நச்சுன்னு உட்கார்றதுக்கு ஒரு 2 டிப்ஸு என்னன்னா, இப்போ அந்த ஷோல்டர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஷோல்டரை என்ன பண்ணுங்க, இந்த கழுத்து பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஷோல்டர் பக்கத்துக்கு சும்மா ஒரு நூல் ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கோங்க. பண்ணி
இதுக்கு நேராக ஸ்கேலில் ஒரு கோடு போட்டுக்க முடியும். சரிங்களா? இப்போ நம்ம பேக்கில் வந்து ஃப்ரண்ட் கழுத்து மார்க் பண்ணும்போது 6 இன்ச்சு வைக்கிறதுக்கு ஒரு 4 இன்ச்சு சேர்த்து வச்சேன் பாருங்களேன், அது வந்து இதில் சரியாக போயிடும். சரி, அங்கே 4 இன்ச்சுன்னு வச்சு இங்கே 6 இன்ச்சு கிட்ட வெட்டுறோமே அப்படின்னா இது கிராஸ்னால என்ன பண்ணுவோம்னா அவங்க போடும்போதே அந்த 4 இன்ச்சு இறங்கி அழகாக உட்காந்து கொடுத்துரும் உங்களுக்கு. அதனால இந்த ஷோல்டர் இறங்காமல் இருக்கிறதுக்காக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க, அருமையாக கம்ப்ளைண்டே வராது, நச்சுன்னு இருக்கும். அதனால இந்த ஸ்ட்ரைட்டாக அப்படி வெட்டி எடுத்துருங்க. இது ஆம்கோலையும் பாதிக்காது, கழுத்தையும் பாதிக்காது. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அப்படி வந்துருச்சா, அதோட சேர்த்து இன்னொரு டிப்ஸ் என்னன்னா, அந்த மாதிரி போட்டு ஒரு சில பேர்த்துக்கு கொஞ்சம் லூஸ் வருது, அந்த ஃபர்ஸ்ட் கொக்கி போடும்போது அந்த இடத்துல லூஸ் வருதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக என்ன பண்ணுங்க, இந்த பாருங்க, இந்த டாட்ல இருந்து லைட்டா ஒரு 4 இன்ச்சு கிராஸ் ஆகுது எடுத்துங்க. இந்த பாருங்க, இப்படி ஒரு கோடு போட்டு அந்த இடத்துல அப்படி கிராஸ் எடுத்துருங்க. அவ்வளவுதான். இப்போ இந்த மெத்தடே புதுசா இருக்கே, ஒரு குழப்பமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் வரலாம். இங்க பாருங்க, இதோட இப்படி வச்சு போட்டீங்கன்னா இந்த ஷோல்டரும் அந்த ஷோல்டரும் பாருங்க, ஷோல்டர் கரெக்டாக வந்து உட்காந்துருச்சா, ஏன்னா இங்கிட்ட எடுத்ததை இந்த பக்கம் எடுத்துட்டோம், அதனால கரெக்டாக ஷோல்டர் வந்து உட்காந்துரும். இப்போ இது அரைஞ்சு பாருங்க, எக்ஸ்ட்ரா அங்கிட்டு போயிருச்சா, அப்போ என்ன பண்ணணும், இந்த பக்கம் இப்படி டாட் பிடிக்கும் போது இது வந்து கரெக்டாக உட்காந்துரும். சரிங்களா? அதுக்காக தான் இது ஒரு வித்தியாசமான மெத்தட். இதை போட்டு பாருங்களேன், அருமையாக இருக்கும். சரி, அடுத்து வந்து கிராஸ் பட்டி கட் பண்ணலாம். கிராஸ் பட்டி ஃபர்ஸ்ட் எவ்வளோ நீளம் நம்ம வெட்டணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதை எப்படி பார்க்குறதுனா, நமக்கு கிராஸ் பட்டி எவ்வளோ பெருசு வர போகுதுன்னா, இங்கே பாருங்க, இங்கேருந்து இப்போ இதை வந்து டாட்டுக்கு இப்படி பிடிச்சிரும். பிடிச்சது போக இப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் நமக்கு வந்து கிராஸ் பட்டி தேவை. அப்போ என்ன பண்ணுங்க, ஒன்று இது ரெண்டையும் இப்படி ஒன்றா வச்சு இப்போ எவ்வளோ இருக்குன்னு இப்படி அளந்துக்குங்க. கரெக்டாக அளந்தீங்கன்னா ஒரு 10 இன்ச்சு வருது. சரிங்களா? இல்லை இது சிரமமாக இருக்குது அப்படின்னா இந்த பாருங்க, இங்கேருந்து இந்த ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இப்போ ஒரு 3 இன்ச்சு இருக்கா, அந்த 3 இன்ச்சை இப்போ இடையில நமக்கு தேவையில்லை, அந்த 3 இன்ச்சை இங்கே வச்சு இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, 10 இன்ச்சு இருக்கு. அப்போ நம்ம டாட் எவ்வளோ லென்த் வேணும்னா 10 இன்ச்சு வேணும். அதோட சேர்த்து ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க, கூட குறைச்சி வந்து கடைசியில் வெட்டிக்கலாம். இப்போ நம்ம 11 இன்ச்சுக்கு இந்த கிராஸ் பட்டி ரெடி பண்ணலாம். ஒன்று, அதாவது நீளம், கிராஸ் பட்டியோட நீளம் வந்து 11 இன்ச்சு. அதுக்கு என்ன பண்ணுங்க, இந்த பாருங்க, டேப்பை இப்படி ஒரு 11 இன்ச்சுக்கு வச்சுக்கோங்க. இங்கே லைட்டாக கொஞ்சம் விட்டுருங்க, 11 இன்ச்சா, அந்த 11 இன்ச்சுக்கு இப்படி நேராக போட்டு போட்டுருங்க. இப்போ இந்த ஸ்கேலில் மேலே ஒரு 3/4 இன்ச்சுக்கு மேலே இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுருங்க. போட்டுச்சுங்களா? இப்போ இந்த கிராஸ் பட்டி ஒயர் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ பேக்கில் மார்க் பண்ணல எவ்வளோ போட்டோம், 3 இன்ச்சு மார்க் பண்ணாங்களா, அப்போ 3 இன்ச்சு ப்ளஸ்ஸு இந்த இடத்துல பிடிப்போம்ல, அப்போ இந்த கிராஸ் பட்டி இங்கே தான் ஜாயிண்ட் ஆகும். அப்போ இங்கே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு வேணுங்களா, 1/2 இன்ச்சு தையலுக்கு, அப்போ 3 ஒரு 1/2 சேர்த்தா 3 இன்ச்சா. இன்னொன்று, இந்த இடத்துல வெட்டும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நூல் மேலே வெட்டணுமா, அதனால அதையும் சேர்த்து 3.5 ஒரு புள்ளி. சரிங்களா? 3 இன்ச்சு கிராஸ் பட்டி, ஒரு 1/2 இன்ச்சு ஒரு நூல் தையலுக்கு அப்படி கூட வச்சுக்கோங்க. ஒரு 3.5 ஒரு புள்ளிக்கு ஒரு கோடு ஒன்று போட்டுங்க. சரிங்களா? அப்போ இந்த பக்கம் இந்த கார்னரில் வைக்கும்போது எவ்வளோன்னா அதோட ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்துக்குங்க. இப்போ 3.5 ஒரு புள்ளி, அதோட ஒரு 3/4 சேர்த்தோம்னா எவ்வளோ, 4.25 ஒரு புள்ளி வருதுங்களா, அந்த 4.25 ஒரு புள்ளிக்கு ஒரு மார்க் ஒன்று போட்டுங்க. சரிங்களா? அப்புறம் அங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு சும்மா ஒரு கோடு ஒன்று போட்டுங்க. போட்டுக்கிட்டு இந்த பாருங்க, இதுக்கும் இந்த 1.5 இன்ச்சுக்கு கீழே ஒரு கோடு போட்டிருக்கோம்ல, அதுக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு ஒன்று போடுங்க. போட்டுங்களா? அடுத்து என்ன பண்ணுங்க, இந்த பாருங்க, இந்த மார்க் வச்சோம்ல, இந்த டாட் மார்க்கு, இது எவ்வளோ வச்சோம், நம்ம ஒரு 3 இன்ச்சு வச்சாங்களா, அந்த 3 இன்ச்சை இந்த பாருங்க, இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு சும்மா ஒரு மார்க் போடுங்க. போட்டிங்களா? இப்போ இந்த கோடு இப்படி நேராக வருதா, இந்த இதை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு புரியுது போட்டுங்க சும்மா. இப்போ இங்கேருந்து நேராக வருதா, இந்த 3 இன்ச்சுக்கு வரும்போது அப்படியே வளைச்சி நேராக கொண்டு போயிட்டு அதில் போய் ஜாயின் பண்ணிங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. இப்படி கொண்டு வந்து அதில் அப்படி போய் ஜாயின் பண்ணிங்க. சரிங்களா? இந்த கிராஸ் பட்டிக்கு இத்தனை மார்க் அப்படின்னு கேட்குறீங்களா? இது பார்க்குறது தாங்க அப்படி பெருசாக என்னமோ பண்ணுற மாதிரி, என்னத்தையோ பண்ணுற மாதிரி தெரியும். ஆனால் வந்து இது போட்டு பழகிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? கிராஸ் பட்டி உங்களுக்கு டவுட்டே இருக்காது, அழகாக போட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுன்னா, கிராஸ் பட்டி வெட்டிடலாங்க பாருங்க ஸ்ட்ரைட்டா. இப்போ இந்த கோட்டில் இருந்து அப்படியே வெட்டி எடுத்து
அந்த பெண்டு வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ட்லேயே அழகாக வெட்டிடுங்க. அவ்வளோதான். இந்த ஷார்ப்பாக இருக்கிறதுல லைட்டாக அப்படி வெட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்க, இதுக்கு ஒரு மார்க்கு, இதுக்கு ஒரு மார்க். அவ்வளோதான் போட்டுச்சுங்களா. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த கோட்டில் ஒரு வீல் மார்க் இருந்தால் ஒரு அச்சு ஒன்று போட்டுக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி அச்சு போட்டு தச்சு பாருங்க, உங்களுக்கு தைக்கிறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும். எங்கே தையல் போடணுமோ அது அந்த அச்சு அப்படியே கரெக்டாக தெரியும். பாருங்க தெரியும். நம்ம போடுற தையல் சில நேரம் பாருங்க, நேரம் இங்கேருந்து இங்கே தான் போட போகிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே இங்கிட்டு வளைஞ்சி அங்கிட்டு வளைஞ்சி இப்படிலாம் போட்டுருவோம். இந்த மார்க்கர் பண்ணி போட்டு பாருங்க, அழகாக இருக்கும். உங்களுக்கு தைக்கிறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, அது முடிஞ்சு. இன்னும் என்ன பெண்டிங் இருக்குன்னா, அந்த பாருங்க பேக்கில் வந்து இன்னும் கழுத்து வெட்டாமல் இருக்கும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக கழுத்து வெட்டிக்க வேண்டியதுதான். இது உங்களுக்கு டைமண்ட் நெக்காக இருந்தால் வெட்டிக்கோங்க, இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரெண்டாக நெக்காக இருந்தாலும் எப்படினாலும் வெட்டிக்கலாம். இது ரவுண்ட் நெக்கு, அதனால் இது அப்படியே அந்த சீரியலில் போட்ட மாதிரியே மார்க்லேயே அழகாக ரவுண்டாக வெட்டிக்கலாம். எந்த மாற்றமும் இல்லை, கூட கரைச்சலாம் ஒன்றுமே கிடையாது. இந்த ஃப்ரெண்டு மட்டும் இப்போ அந்த குடையிறது இங்கே மட்டும் குடையிறதுக்கு பதிலாக இங்கிட்ட வந்து 1/4 இன்ச்சு ஒரு நூலுக்கு கம்மியாக குடையிறோம். 1/4 இன்ச்சுக்கு அதிகமாக ஒரு நூல் கிடையாது, 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக ஒரு நூல் அப்படியே குடைஞ்சி வந்துட்டோம். இங்கிட்டு குடையிறத அப்படியே இந்த பக்கம் சேர்த்து வச்சிட்டோம். இங்கே பாருங்களேன், ஒரு கொஞ்சம் தான், 1/4 இன்ச்சு அளவு இல்லை. அது நீங்கள் நான் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. 1/4 இன்ச்சு கிடையாது, 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக. அவ்வளோதாங்க, ப்ளவுஸ் கட்டிங் முடிஞ்சு. இந்த மெத்தட் படி யாருக்காச்சும் கட் பண்ணி தச்சு பாருங்க, ரொம்ப அருமையாக வரும். அது இல்லாமல் லேடிஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கே வந்து இந்த மெத்தடில் ஒரு ப்ளவுஸ் ஒன்று தைங்க. தச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு 36 சைஸு 38 சைஸு இல்லை வேறு ஏதாவது சைஸில் வந்து இந்த மாதிரி கட்டிங் வீடியோ போட்டு எனக்கு வீடியோ அப்லோட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்டில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து வீடியோ போட்டு விட்றேன். ஏன்னா யூடியூப்புக்கு என்ன சொல்கிறது, எனக்கு புது அனுபவம். யூடியூப்புக்கு எனக்கு ஒன்றும் தெரியாது. இதுதான் யூடியூப்பில் எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோ. அதனால பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியான முறையில் சிம்பிளான பேட்டர்ன் எப்படி போடலாம் அப்படிங்கிற வீடியோ, இல்லை ஒரு ப்ளவுஸ் எப்படி தைக்கலாம், ப்ளவுஸ் எல்லாத்துக்கும் தைக்க தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் என்னுடைய மெத்தடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன டிப்ஸ் இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக கூட தெரியும், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் எப்படி தைக்கலாங்கிற ஒரு வீடியோவோ, இல்லை இந்த நார்மல் ப்ளவுஸ் தைக்கிற பார்த்தீங்களா, அதிலே பாருங்கள் இந்த பைப்பிங்லாம் வைக்கிறது. சில பேருக்கு நார்மல் ப்ளவுஸுக்கு அந்த பைப்பிங் அழகாக ரவுண்டாக வைக்கிறதெல்லாம், அந்த உருட்டி வைக்கிறதெல்லாம் சரியாக வராது. அதுக்கு சில டிப்ஸ் எல்லாம் இருக்குது, சரிங்களா. அந்த மெத்தடில் வச்சோம்னா அழகாக ரவுண்டாக வரும். சில பேர்த்துக்கு பாக்கி எல்லாம் தச்சு முடிச்சிருவாங்க, அந்த கழுத்து மட்டும் கடைசியாக அந்த பைப்பிங் ஏதாவது ஒன்று வைக்கிறதுனா அதுதான் பெரிய இதாக இருக்கும். ஐயோ இது வேறையா அப்படின்னு பெரிய மலை மரம் தெரியும். அப்படிலாம் இல்லாமல் ஈஸியாக அந்த கழுத்து உருண்டு அழகாகவும் ஈஸியாகவும் வைக்கிற அளவுக்கு அது மெத்தட்லாம் இருக்குது. அதுக்கு ஒரு வீடியோ கூட போடலான்னு சொல்லி நினைக்கிறேன். அதே மாதிரி நூல் பைப்பிங் வைக்கிறது எப்படி ஈஸியாகவும் நல்ல ஃபினிஷிங் அழகாகவும் நூல் பைப்பிங் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிற வீடியோவும் நான் போடலான்னு இருக்கேன். அந்த நூல் பைப்பிங் வைக்கிறதுக்கு அந்த குதிரை செட்டிங்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நூல் பைப்பிங்க வராதவங்களுக்கும் அழகாக வரும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, நிறைய இருக்குங்க, டிப்ஸ் இருக்குது. சரி, அது மூலயமா சரி நிறைய வீடியோ போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஒவ்வொரு வீடியோவும் நான் போடுறேன். தொடர்ந்து வந்து சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா வீடியோ நான் எப்போ போடுவேன்னு தெரியாது. நான் சேலத்தில் தனியாக கடை வச்சுருக்கேன், எப்போ போடுவேன்னு தெரியாது. நான் போடும்போது உங்களுக்கு அப்போ தான் அது நோட்டிஃபிகேஷன் வந்து காட்டும். அது நீங்கள் போய் பார்த்துங்க. கண்டிப்பாக நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் முழுசாக இல்லாட்டியும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதனால வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தா மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது, பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட்டு, அது டவுட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது நல்ல மாதிரியாக இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தூரம் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து. அது இல்லாமல் ரொம்ப முக்கியம், யாராவது இந்த மாதிரி என்ன சொல்கிறது, இந்த தொழில் இன்ட்ரெஸ்ட் இருந்து கற்றுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் சிரமப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த தொழிலெலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோ மெத்தட்லாம் சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க. நானே இந்த தொழில் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதனை எங்கள் அப்பா டெய்லர் தான், இருந்தாலும் எங்கள் அப்பா மூலியமாக நான் கற்றுக்கல. நான் படிச்சுட்டு வேறு லைனில் போனவன். அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த இதுக்கு வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ உண்மையிலேயே எங்கள் அப்பாவும் இப்போ இல்லை.
கற்றுக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை. போய் டெய்லரிங்களில் இருந்து ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கிற அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுன்னு இருந்தாங்க, இருந்தும் ஒரு சின்ன விஷயம் கூட எனக்கு சொல்லிக் கொடுக்கல அவங்க. ஆனால் அதனால ஒவ்வொன்றையும் பார்த்து ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு தான் தொழிலை கற்றுக்கிட்டேன். அதனால என்னைய மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது. வேற யாரும் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்து கற்றுக் கொடுக்க ஆள் இல்லாமல் சிரமப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அது நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கோ இல்லையோ உண்மையிலேயே புண்ணியமாக இருக்கும். சரிங்க, அவ்வளோதான் வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன். அப்படியே சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த டாட் பிடிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த டாட் பிடிக்கிற பற்றி நான் எதுவும் பேசலை. இப்போ கீழே உள்ள டாட் இந்த 2 வெட்டுக்கும் இப்படி சேர்த்து பிடிச்சிருவோம். இப்போ இப்படி வச்சு பிடிச்சிருவோம். அதே மாதிரி இந்த டாட் என்னுடைய மெத்தடில் அரைஞ்சு பிடிங்க. எப்பயும் சில பேர் காலேஜ் தான் பிடிப்பாங்க. அரைஞ்சு பிடிங்க. அரைஞ்சு பிடிச்சி போட்டு பாருங்க, இந்த இடத்துல வர சுருக்கம்லாம் வராது. அதே மாதிரி இங்கே பிடிக்கும்போது ஒரு 1/4 இன்ச்சு ஒரு நூல் சேர்த்து பிடிங்க. சரிங்களா? அதை மீறி மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட்லாம் வராது. அப்படி வந்தாலும் பெரிய கம்ப்ளைண்ட் வரவே வாய்ப்பு இல்லை. சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் ஏதாவது வரும். அது ஏன் வருது அப்படிங்கிறது அதுக்கு தனியாக ஒரு வீடியோவே போடலாம். ஒரு 10 நிமிஷம் உங்கள்கிட்ட நான் பேசலாம். அதாவது ப்ளவுஸ் ஃபிட்டிங்கை பற்றி ஒரு 10 நிமிஷம் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். அதில் நிறைய விஷயங்கள், அதாவது என்ன சொல்கிறது, ப்ளவுஸ் ஃபிட்டிங்கை பற்றி தெரியாத விஷயங்கள் நிறையா உங்களுக்கு தெரியும். அதை சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன், பார்த்துக்குங்க.